குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 6ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/6/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54. திதி இன்று இரவு 9:51 வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று மாலை 3:23 வரை மகம், பின்பு பூரம். நாம யோகம் மாலை 6:38 வரை வஜ்ரம், பின்பு சித்தி. கரணம் இரவு 9:51 வரை தைத்துல கரணம், பின்பு கரசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்றைய தினம் அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று மாலை 3:23 வரை உத்திராடம், அதன் பின்பு திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்குது. இன்றைய தினம் சஷ்டி, அதுவும் இல்லாமல் கரிநாள். இன்றைக்கி வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு. அதே மாதிரி இன்றைக்கி கரிநாள் சனிக்கிழமையோடு இணைந்து வர்றதுனால யாருக்கெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கோ கருவேப்பிலை சாதம் செஞ்சு கொடுங்க. அதை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் நிறைய சொல்லியாச்சு அதை பற்றி. சரிங்களா? சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்னொரு விஷயம் இன்றைக்கி செய்யலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், காலையில் 6 to 7, இந்த 6 to 7 இந்த நேரத்தில் வராகிக்கு இலுப்பை எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கும், நிச்சயமாக நீங்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் செய்யணும். அதே போல் மாலை 6 7 வரும்போது சிவன் கோயிலில் போயிட்டு 2 தீபம் ஏற்றிட்டு வரணும். இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களுக்கு தீர்ந்துவிடும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு ராசிக்கு கடன் தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சொல்ல போகிறேன். எழுதி வச்சுக்கோங்க. இப்போ கோச்சாரத்தை பார்க்கலாம். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்றைக்கி வசம்பு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இப்போது கோச்சாரத்தை பார்ப்போம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரிய பகவானும் புத பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கடகத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதே போல் சிம்மத்தில் சந்திரனும் இணைந்திருக்கிறார். அதே போல் மீனத்தில் சனி பகவானும் மேஷத்தில் அங்காரக பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இப்போது ஒரு ராசிக்கு, அதாவது இப்போ மேஷ ராசி அப்படின்னா அவர்கள் என்ன பரிகாரம் செய்தால் கடன் தீரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பரிகாரங்கள் அப்படின்றது இப்போ சொல்ல போகிறேன். எழுதி வச்சு செஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மேஷ ராசிக்கு அவர்கள் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கு தயிரை கொண்டு ஏதேனும் மஞ்சள் நிற இனிப்பு பண்டம் செய்து, இப்போ தயிரில் என்ன இனிப்பு பண்டம் செய்யலாம்? லஸ்ஸி செய்யலாம் இல்லைங்களா? இனிப்பாக செய்யணுன்னா லஸ்ஸி மாதிரி ஏதாவது செய்யலாம். இல்லை அதில் பார்த்திங்கன்னா இந்த பால்கோவா மாதிரி சில பேர் செய்வாங்க. கட்டி தயிரில் கொஞ்சம் சர்க்கரையை இது பண்ணி செய்வாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை நேரத்தில் பசுவிற்கு கொடுத்து வந்தால்
கடன் பிரச்சனை நீங்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமையில் தயிர், அந்த தயிரை கொண்டு ஒரு இனிப்பான ஒரு பலகாரம், இல்லை வெறும் சர்க்கரையை கலந்து கூட, இல்லை நாட்டு சர்க்கரை கலந்து கூட பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணும். ஒரு வெள்ளிக்கிழமை செஞ்சுட்டு கடன் அடையினெல்லாம் கேட்கக்கூடாது, சரிங்களா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவில் நீங்கும், சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் மனதில் ஒரு விதமான ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா சந்திரன் கேதோடு இருக்கிறதுனால அந்த மாதிரி, அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் வியாபாரத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அது குருவும் சுக்கிரனும் இணைந்து 2ஆம் அதிபதியும் இணைந்து 9ஆம் அதிபதியோடு இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பொழுதுபோக்கு தொடர்பான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உழைப்பிற்கு உண்டான மதிப்பு மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, உங்களோட இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும். அதேமாதிரி கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்குது. அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், அதே போல் திடீர் பணவரவு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அதை மட்டும் செய்யுங்க. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் கிடைக்க இன்றைய தினம் உண்டு. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பக்குவம் ஏற்படும். இது செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அப்படின்றத ஒரு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எல்லாவற்றிலும், அதாவது ஒரு பயணம் செய்யும் போதும் சரி, அலுவலகத்திலும் சரி, ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி வீடு மனை வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில். அதே மாதிரி பாரம்பரியம் தொடர்பான செயல்பாடுகளில் ஒரு ஆர்வம் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி நீண்ட நாள் நண்பர்களின் ஒரு தொடர்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. சந்திப்பு உருவாகும். உடலில் இருந்து வந்த உபாதைகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. 2ஆம் இடத்திலே சூரியன் இருக்கிறதுனால கண் தொடர்பான பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி, உங்களுடைய ஒரு அதிகாரம்தான் அங்கே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு உடலில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலையில் இருந்து வந்த ஒரு சுணக்கங்கள்லாம் மாறி
நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். கற்பனை தொடர்பான பணிகள், அதாவது கதை, கட்டுரை, எழுத்துத்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் ஆதரவாக இன்றைய தினம் இருப்பார்கள். இந்த கல் குவாரி வச்சுருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி மிஷினரி, ஆயில் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வருமானமும் வரும். அதே சமயத்தில் அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகளும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கோங்க. கை கால் வலி, ஷோல்டர் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் கவனமாக இருங்க. தந்தை வழி உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி தன வரவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்றாற்போல் செலவுகள் இருக்கும். உங்களுடைய பேச்சு திறன், சாதுரியமான ஒரு பேச்சு திறன் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதனால் வியாபார அபிவிருத்திக்கான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை. கணவன் மனைவிடைய புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்றைக்கி விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அபிவிருத்திக்கான ஒரு நேரம், ஒரு விருத்தி ஏற்படும். ஒரு தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு விருத்தி ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் மனதில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏன்னா சந்திரனோட கேது சேரும்போது, ராகு சேரும்போது கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தும். தலைவலி பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தும். ஒரு சிறுதூர பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். அரசு காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்துல தான் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. அதோட புதன் புதாத்திய யோகம்தான், நான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை தரும் இன்றைய தினம். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு செயல் திட்டம் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல விட்டு கொடுத்து போனால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா ரொம்ப கோபம் வரும். கேது வேறு சேர்ந்து உட்காரும்போது ரொம்ப கோபம் வரும். 12ஆம் இடத்துல வேறு குருவோட சுக்கிரன் இணைந்து இருக்கிறார். அதனால் கோபத்தை விட்டு கொடுக்கணும் பிள்ளைகளிடத்தில். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல். குடும்பத்திலையும் இன்றைய தினம் விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் மிக மிக நன்மையாக இருக்கும். அதே மாதிரி எதை செய்தாலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் நிறைய மாற்றங்களை இன்றைக்கி ஏற்படுத்தும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள்
பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. அது ஆரோக்கியம் சார்ந்து கூட இருக்கலாம். ஆனால் எந்த செயலிலும் பதற்றமின்றி செயல்படணும். இன்றைய தினம் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறும். விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். மன அமைதி கிடைக்கும். அதே மாதிரி ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். டென்ஷனை விட்டுடுங்க. டென்ஷனை விட்டாலே எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தொழில் ரீதியாக புதிய முதலீடு செய்வதில் ஆலோசனை செய்து முடிவெடுத்து முதலீடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். பெரியோர்களின் ஒரு யோசனையை கேட்டு செய்யுங்க. தானாகவே போயிட்டு இந்த இதிலெல்லாம் போடுவாங்க, அதிலெல்லாம் போடாதீங்க. போட்டுட்டு நல்லா லாபம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு நினச்சி சொல்லுவாங்க. அந்த விஷயத்துக்கெலாம் போகாதீங்க. அதே மாதிரி இந்த ட்ரேடிங் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பணத்தை போட்டு ஏமாறாதீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி மனசில் ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வேலையிலாகட்டும் தொழிலாகட்டும் குடும்பத்தில் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் தொழிலில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தின் நல்ல லாபங்கள், வழக்கு சார்ந்த ஒரு விஷயத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. எதிர்பார்த்த முடிவுகள்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி வராத பணம் ஏதாவது நிலுவையில் இருந்ததுன்னா அந்த பணம் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை சம்பந்தமான எண்ணங்கள் கைகூடும். வெளியூர் பயணங்களில் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே ஓரளவுக்கு இன்றைய தினம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்து வெளியூர் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி இன்றைய தினம் பணம் செலவழிக்கும் போது ரொம்ப கவனமாக செலவழிங்கள். தேவையற்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சாதகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படுகின்ற ஒரு தருணம். சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தேவையற்ற பிரச்சனைக்குள்ளே போகாதீங்க. அதே மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு அதே மாதிரி 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முயற்சி எடுத்து எந்த வேலை செய்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு வெற்றி கிடைக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஏதாவது பாகப்பிரிவினை இருந்தால் அது தொடர்பான செயல்களில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க. அது மாதிரி வண்டி வாகனம் பயணம் செய்யும்போது வேகத்தை விட விவேகத்தோடு இன்றைக்கி பயணம் செய்தால் நன்றாக இருக்கும்.
மூத்த உடன்பிறப்புகளின் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. புதிய முயற்சிகளில் வித்தியாசமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகும். தொழிலில் மேன்மையும் வியாபாரத்தில் லாபமும் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட தெற்கு திசை, அதிர்ஷ்ட ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கமான நாளாக இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்தோடு இன்றைக்கி எதையும் செய்யுங்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உறவினர்கள் பற்றிய, அதாவது சொந்த பந்தங்கள், தாய் வழியும் இருக்கட்டும் தந்தை வழியும் இருக்கட்டும், அவர்களை பற்றிய ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால திருமண வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் நீங்கள் தான் முயற்சி செய்யணும். அதே மாதிரி தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சந்திரன் கேதுவோடு இணைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே போல் அதே 8ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கார். சில பேருக்கு இந்த காதல் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். அதே சமயம் சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே போல் கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் ஒத்துழைப்போடு இன்றைக்கி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். தந்தையோட சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். தொழிலையும் நிதானத்தை காட்டுங்க. இப்போ நிறைய பேர் இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண் சார்ந்த பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இன்றைக்கி இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து புரிந்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். போராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அதே மாதிரி யாருக்காகவும் போய் ஜாமீன் நின்று பேசாதீங்க அடுத்தவங்களுக்காக. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்திலும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. பொழுதுபோக்கு செயல்களில் நீங்கள் போனீங்கன்னா கையில் இருக்கிற பணம்லாம் செலவாகும். குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பிள்ளைகளால் கொஞ்சம் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சுப வார்த்தைகள் பேசக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனால் இன்றைய தினம் அதை தவிர்ப்பது நல்லது. மற்ற அன்றாட வேலைகளை செய்யலாம். மற்றபடி இன்றைய நாள் எல்லா விஷயத்திலும் நிதானத்தோடு கவனத்தோடு இன்றைக்கி செய்வது மிக சிறப்பாக இருக்கும். சுபகாரியம் தொடர்பான ஒரு பேச்சு வார்த்தையில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் தயிர் அப்படி இல்லைன்னா மோர் வாங்கி தானம் பண்ணிட்டு போங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நன்று. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அலைச்சல் இருக்கும், அது நம்ம தான் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இது வேறு வெயில் காலம், அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள்.
நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும், நண்பர்களால் உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல மேன்மை இருக்கும். தனம் சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் இன்றைக்கி பூர்த்தியாகும். வியாபாரத்திலும் நல்ல மேன்மை ஏற்படும். அதே மாதிரி மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. 6ஆம் இடத்துல குரு இருக்கார். இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் இருந்து வந்த சில சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அதே மாதிரி வேலையிலையும் வர்த்தக தொடர்பிலையும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய திசை வடக்கு திசை, அதிசய 8ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு நல்ல பாராட்டு கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. அரசு ரீதியான தொடர்பான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம், இந்த ஜாப் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல நன்மையை தரும். அதே மாதிரி பல்லு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்வது நல்லது. அதே சமயத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் சந்தோஷமான ஒரு செய்திகள் கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரும். கடன் சார்ந்த உதவிகரமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. உடன் இருப்பவர்கள் மூலம் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அவர்களை பற்றி. அதே மாதிரி புதிய ஒரு கண்ணோட்டம் ஏற்படும். பயணங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் விவேகத்தை விட விவேகத்தோடு செல்வது நன்மையை தரும். அதே போல் உங்களுடைய கருத்து, நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிற கருத்தை குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே சனி பகவான் இருக்கார். குரு பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அடுத்தவர்கள் பற்றிய கருத்து சொல்கிறதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். நல்ல ஒரு வருவாய் வருகின்ற ஒரு தருணம், மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் இன்றைக்கி ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்திலும் சரி, வெளிவட்டாரத்திலும் சரி, எல்லோருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு எந்த செயலையும் இன்றைக்கி செய்தால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.